வெல்கம் டு பிரேமாஸ் மதுரம். இன்றைக்கி நம்ம இன்னொரு ட்ரெடிஷ்னல் ஐட்டம் கொழக்கட்டை 3 தின்ஸ் ஆஃப் கொழக்கட்டை பண்ண போகிறோம். வெள்ளை கொழக்கட்டை, உப்பு கொழக்கட்டை, மணிமணி கொழக்கட்டை 3 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கொழக்கட்டை பண்ண போகிறோம் இல்லையா? 3 தினசு கொழக்கட்டைக்காக மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் 5 கரண்டி குழம்பு கரண்டி 5 குழம்பு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். என்ன மெஷர்மெண்ட்னா, ஒரு குழம்பு கரண்டி பண்ணினா 12 கொழக்கட்டை வரும். இது சுவாமி நைவேத்தியங்கனால பதப்படுத்தின அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கின அரிசி மாவுலேயும் நம்ம கொழக்கட்டை பண்ணலாம். இது பதப்படுத்தின அரிசி மாவு 5 குழம்பு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி விட்டுக்கிண்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிடணும். இது நமக்கு தண்ணி அளவு கம்மியாச்சா கூடாச்சாங்கிற கவலையே வேண்டாம். இது ஈஸியாக நமக்கு ஈஸியாக பண்ண வந்துடும். இந்த அளவுக்கு பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு. அதே சமயம் கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. இந்த அளவுக்கு கரைச்சுட்டேன்னா இதில் கொஞ்சம் ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு பிஞ்சு உப்பு. ஏன்னா எதுவுமே நம்ம உப்பு போடாமல் பண்ணக்கூடாதுங்கனால. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இப்போ கலந்துன்ட்டு இதை அப்படியே அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் அப்படியே இதை விடுறேன். அப்படியே நல்லா கைவிடாமல் இப்போ கலரின்னு இருந்தோம்னா நமக்கு எண்ணெய் ஒட்டாமல் வந்துடும். பாருங்க, கெட்டியாக இருக்கிறதுல அப்படியே நல்லா எரிகின்றோம். நான்ஸ்டிக் பேனுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒட்டாமல் வந்துடும். நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் எருகிற ஸ்டேஜில் நம்ம இன்னொரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா சூப்பராக அப்படியே வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கு பற்றில இவருங்க. இந்த கீழே இருக்கிற மாவெல்லாம் வெந்தெடுத்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பிறகு நல்லா சேர்ந்தாப்பில் வந்திருக்கு. அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நடுவில் இருக்கிற மாவு மட்டும் துள்ளி வெந்தெடுத்துன்னா இது அப்படியே இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுட்டு, நம்ம இப்போ நல்லெண்ணெய் நிறையா விடுறோன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம நல்லா இதை இழுத்து பிசையிறப்ப நம்ம சொப்பு பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு நிறையா நல்லெண்ணெய் வேண்டியிருக்கும். இப்போ இதில் விட்டுட்டோன்னா அப்போ அதில் கம்மியாகிடும் நமக்கு விட்டுட்டு தொட்டுக்கிறதெல்லாம். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இழுத்து நல்லா சொப்பு பண்ணுறதுக்கு நல்லா வரும். இப்போ இந்த மாவில் நல்லா ஒரு ஈர துணியில் அந்த மாவை போட்டு நல்லா சுற்றி வச்சு விட்றேன். நம்ம பூர்ண பண்ணுற நேரம் இந்த மாவு நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும். நான் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் திருகல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வெறும் கடாயில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எவ்வளோ தேங்காய் திருவல் எடுத்துட்டுருக்கோமோ அதில் பாதி அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். பாருங்க, இதில் பாதி தான் எடுத்துட்டுருக்கேன் வெல்லம். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கிறது கொஞ்சம்.
பாருங்க, பாகில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போய் எடுத்து பாருங்க. நல்லா தேங்காயோட மிக்ஸ் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு இந்த கடாயில் இருக்க சூட்டிலே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இந்த மீன்வேல் நம்ம உளுத்தம் பூர்ணத்தை வந்து வதக்கி எடுத்து வைக்கலாம். இங்கே வந்து ஒரு கடாயில் கீழே தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த இட்லி தட்டை வச்சு நம்ம இட்லி வேக விடுற மாதிரி ஒரு 5 to 10 minutes வேக விட்டுடலாம். நல்லா வெந்துடுத்து பாருங்க. இப்போ இதை எடுத்து நான் தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு இதை நல்லா உசுலிச்சுக்கிறேன். பாருங்க, ரொம்ப வந்துடுது. தேங்காய் எண்ணெயில் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு வெடிக்கிறது. இப்போ இதை நம்ம நல்லா வேக விட்டு வச்சதை கையால் உசுலுத்தி வச்சுட்டுருக்கேன். அதை அப்படியே இதில் போட்டு அப்படியே நல்லா ஒத்தையாக உசுலிச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன அளவுக்கான வெள்ளை இதுக்கு வந்து 24 வந்திருக்கு. மாவு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே ரப்பர் மாதிரி இழுப்புக்கு வருது பாருங்க. நல்லா இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுண்டேன். வெள்ளை கொழுக்கட்டைக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணிட்டுருக்கேன் மாவு. உப்பு கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் மாவு பெருசு இது பண்ணிட்டுருக்கேன். இதோ இங்கே வெள்ளை கொழுக்கட்டைக்கு பூர்ணத்தை உருட்டி வச்சுட்டுருக்கேன். அதுமாதிரி உப்பு கொழுக்கட்டைக்கும் உசுலிச்சு வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது சொப்பு பார்க்கலாம். நல்லா உள்ளங்கையில் நல்லெண்ணெயை தடவின்ட்டு மாவு அதில் இது பண்ணிட்டு நல்லா அப்படி கார்னர் அப்படியே மெலிசு பண்ணின்னு வந்தேன்னா அப்படியே சொப்பு மாதிரி வரும் நடுவில். இப்போ உளுத்தம் பூர்ணத்துக்கு அதே மாதிரி மெல்லிசாக பண்ண நல்லா அப்படியே அழுத்தி விட்டுட்டோன்னா உள்ளே நல்லா கப்பு மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து பூர்ணத்தை வச்சு கார்னர்ஸ் ரெண்டும் ஒட்ட வேண்டியதான். பிறகு வெள்ளை கொழுக்கட்டை உருட்டி வச்சாச்சு. உப்பு கொழுக்கட்டை, மணி கொழுக்கட்டை இதேமாரி உருட்டிக்கணும்.
எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இந்த நான் சொன்ன அளவுக்கு ஒரு 26 வெள்ளை கொழுக்கட்டை வந்திருக்கு, 43 உப்பு கொழுக்கட்டை வந்திருக்கு. அதை தவிர அந்த மணிமணி கொழுக்கட்டை ஒரு ஃபுல் தட்டு இதை மாதிரி 2 தட்டு வேக விட்டுருக்கேன். கொழுக்கட்டைங்கிறது பிள்ளையாருக்கும் நைவேத்தியம் பண்ணலாம். நம்ம வேண்டிண்டு ஒரு 12 கொழுக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இது. நான் எதுனாலும் குழந்தைகளுக்கு எக்ஸாம் எதுனாலும் நான் உடனே ஒரு 12 கொழுக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிடுவேன். அந்த ஒரு கரண்டி மாவுன்னா 12 கொழுக்கட்டை, அதுதான் கணக்கு. அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி அந்த கணக்கு காமிச்சு நான் சொல்லி கொடுத்தது. நீங்களும் பண்ணி பாருங்கள். மணிமணி கொழுக்கட்டையும் வெந்துடுத்து பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. நான் சொன்ன 5 கரண்டி மாவு, நல்லா குழம்பு கரண்டி, கொஞ்சம் பெரிய குழம்பு கரண்டியால் தான் போட்டுனேன். 5 கரண்டி மாவுக்கு இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்திருக்கு. எவ்வளோ ஈஸியாக கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் பண்ணி பாருங்க. ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, பிள்ளையார் சதுர்த்தி, வரலட்சுமி நோன்பு, இதுக்கெல்லாம் நம்ம ட்ரெடிஷனில் கொழுக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறது வழக்கம். நீங்களும் பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.